சூர்யா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். ஜெய் பீம், சூரரை போற்று எல்லாமே வந்து சூர்யாவோட படங்கள் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓடிடியில் பெரிய தொகை கொடுத்துட்டு இருந்ததுனால சூர்யா மொத்த படத்தையும் எடுக்க வேண்டியது, ஓடிடி கொடுக்க வேண்டியது. ஜெய் பீம், சூரரை போற்றுலாம் ரிலீஸ் ஆனதுனால விநியோகஸ்தர்கள் வந்து பெரிய லெவலில் சூர்யாவுக்கு அன்னைக்கு எதிர்ப்பு காமிச்சாங்க. அதை எதிர்ப்பு கொடி காமிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, விஜய் மாதிரி ஆட்களே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்கார்ற மாதிரி சூழ்நிலையில் கொரோனாவில் கூட பரவாயில்ல தேட்டரில் ரிலீஸ் தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஒரு தமிழராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு படத்தை வந்து முழுக்க ஓடிடியிலே கொடுக்குறதுங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் வியாபாரத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப எதிரானதாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தியேட்டருக்கு தான் அடுத்தடுத்து படங்கள் தரணும்னு நெருக்கடி கொடுத்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து எதற்கும் துணிந்தவன் சூர்யாவோட படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி தியேட்டர் அப்படின்னா அந்த தியேட்டருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸு, அந்த தியேட்டரில் பார்க்குற ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஆடியன்ஸோட உட்காந்து எல்லாரோடையும் உட்காந்து அந்த எல்லாரும் பார்க்குற அந்த தருணம், அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு அது வேற எங்கேயுமே கிடைக்காது.